சென்னை ஐசிஎஃப் பகுதியில் கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடிகளை துப்பாக்கியின்றி சென்ற போலீசார் என்கவுண்டர் செய்துவிடுவதாக மிரட்டி கைது செய்துள்ளனர். ஐசிஎஃப் அடுத்து ஏகாங்கிபுரம் ராஜீவ்காந்தி நகரில் பதுங்கிய ரவுடிகளை சுற்றி வளைத்து பிடிக்க முற்படும் போது ரவுடிகள் கத்தியை காட்டி போலீசாரை மிரட்டி தப்பியுள்ளனர். தப்பி சென்று தண்ணீர் தொட்டியில் மறைந்திருந்த ரவுடிகளை சரணடையவில்லை என்றால் என்கவுண்டர் செய்துவிடுவோம் என போலீசார் மிரட்டியுள்ளனர். கையில் துப்பாக்கி கூட இல்லாமல் மிரட்டல் விடுத்து நாடகமாடிய போலீசாருக்கு பயந்து ரவுடிகள் ஒருவர் பின் ஒருவராக சரணடைந்துள்ளனர். அவர்கள் சரணடைந்த பின்னரே போலீசாரிடம் துப்பாக்கியின்றி தங்களை பிடித்ததை எண்ணி அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து பிடிப்பட்ட மணவாளன், கிருபாராஜ், ராஜ்குமார், கோபிநாத் மற்றும் உதயகுமார் ஆகிய 5 ரவுடிகளையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணாகரம் பகுதியில் 3 மாற்றுத்திறனாளி பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் சங்க மாநில தலைவர் ஜான்சி ராணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் மற்றும் அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் பகுதியில் வீட்டிற்கான மின் இணைப்பை விவசாய இணைப்பாக மாற்றுவதற்கு 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இளைநிலை மின் பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தாராபுரம் கிழக்கு பெரியார் நகரை சேர்ந்த குமார் மணக்கடவு பகுதியில் சிறிய வீடுடன் 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு பெற்ற மும்முனை மின் இணைப்பை விவசாய இணைப்பாக மாற்றித்தரக் கோரி பலமுறை விண்ணப்பம் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் இளைநிலை செயற்பொறியாளர் கண்ணியப்பன் வீட்டின் இணைப்பை விவசாய இணைப்பாக மாற்றிட 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 2000 ரூபாயினை முன்பணமாக அளிக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். நடிகர் விமல் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு திரைப்படத்தின் போஸ்டர்கள் ஆபாசமாக உள்ளதாக கூறி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சூரமங்கலம் திரையரங்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாதர் சங்கத்தினர் போஸ்டர் மீது மாட்டு சாணத்தை அடித்தும் போஸ்டரை கிழித்தும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுபோன்ற திரைப்படங்களின் ஆபாச போஸ்டருடன் திரையிடும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் எனவும் மாதர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து திரையரங்கில் இப்படம் திரையிடப்படாது என போலீசார் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மாதர் சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு நியமித்த 3 நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காந்தி வீதி ஈஸ்வரன் கோயில் பகுதியில் தாரை தப்பட்டை அடித்தவாறு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்மாநில முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாரை தப்பட்டை அடித்தவாறு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கண்டன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் காயமுற்ற மூதாட்டிக்கு உரிய சிகிச்சை அளிக்காத காப்பகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் பகுதியை சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் ஓய்வு பெற்ற ஆசிரியையான பெரியம்மா விமலாவை அருகிலுள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்துள்ளார். கஜா புயல் பாதிப்பின் போது மின் பாதிப்பு நேரிட்டதால் இல்லத்தில் ஏற்றி வைத்திருந்த மெழுகுவர்த்தி விமலா படுத்திருந்த கட்டிலில் சரிந்து விழுந்துள்ளது. இந்த தீ விபத்தில் விமலாவுக்கு 60% மேல் தீக்காயம் ஏற்பட்ட போதிலும் உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமலாவிற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகியுள்ளது என்றும் இதற்கான செலவு தொகையை முதியோர் இல்லம் ஏற்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.